அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு வீட்ல எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்ட்டிங்க. ஒரு வீடு கிடையாதுங்க. மொத்தம் 4 வீட்ல எங்களுக்கு மாரி பார்ட்டிங்க. நாங்க மாசத்துல ஒரு தடவ இந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நாங்க போயிருவோம். மாசத்துல ஏதாவது ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டேட்ல நாங்க எல்லார் வீட்டுக்கும் போயிருவோங்க. ஸோ அப்படிதான் நாங்க அன்னைக்கு கிளம்பி போனோம். போய் எல்லார் வீட்லயுமே சூப்பரா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு வந்தோங்க. நாங்க எங்க காலேஜ் டேஸ்ல உள்ள எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போங்க. நாங்க பேசுறது ஒரு வீட்டோட ஸ்டாப் ஆகாது. அந்த இடத்துல நாங்க என்ன ஸ்டாப் பண்றோமோ, அத அப்படியே கன்டினியூவா நாங்க இன்னொரு வீட்ல போய் கன்டினியூ பண்ணுவோங்க. ஆட்டோவே கொல்ல மாட்டேங்குது. அடி அடியா 2 வீட்டுக்கு முன்னாடியே இறங்கிடுவோம். கேட்டா வண்டியில வந்தேன்னு சொல்லு. இப்பதான் கார்ல இறங்கணும். ஆமா அடியா நாங்க அப்படியே இன்னொரு வீட்டுக்கும் வந்துட்டோங்க. இங்கே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன், அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்க, நாங்கள் ஒரு ஆட்டோவில் மொத்தம் 6 பேர் வந்தோங்க. எவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லாட்டாலும் அனாதை தாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறது அவ்வளோ இதானதுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம், துன்பம், நம்ம எதாக இருந்தாலும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாங்க ஷேர் பண்ணுவோம். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா இருக்கும்போது அந்த கவலைகள் எல்லாமே மறந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவோம். இது உண்மை தானேங்க. யாரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைங்க, நான் லோன்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஃப்ரெண்டே இல்லைன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் எல்லோரும் எவ்வளோதான் கவலையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு வீடியோ காலோ இல்லை ஃபோன் காலோ பேசி எங்களுடைய கவலை எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி பார் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டா. அங்கே பாருங்க, அது எல்லாருமே ஒன்றா கைவிட்டு சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோமா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். சில இதை கட் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன். நிறைய அதில் ஃபன்னு நிறைய இருந்துச்சுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண சொல்லிட்டாங்க சில பேர், அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கேட்டீங்களாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டே எங்களால் மறக்கவே முடியாதுங்க. என்னோட நட்புக்காக மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய நட்புக்காகவும் நான் ஒரு கவிதை டெடிகேட் பண்ணுறேன். அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உயிரானோம், காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு. இனிப்பு என்ற தொடக்கமும் நன்றி என்ற முடிவும் என்றும் இருப்பதில்லை நட்பிலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.